குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். குரு பயிற்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்திங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்கும், ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்திங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமையை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்திங்கனாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்திங்கனாக்க குரு பலகம் இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கன்னிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருந்த குரு அஷ்டம குருவாக இருந்தவர் இப்போ பாக்கிய குருவாக வந்துட்டார், பாக்கியஸ்தானத்தில் வந்துட்டார். பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்க குரு ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட 9ஆம் இடத்துல அமர்ந்து பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய சிறப்புகளை உங்களுக்கு இயல்பாகவே முன்னோர்களோட பாக்கியத்தின்படி கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயத்தையும் முன்னோர் சேர்க்க போகிறார். உட்கார்ந்த இடத்துலேருந்து சாப்பிடக்கூடிய வல்லமை உங்களுக்கு ஏற்பட போகுது. அதுலேயும் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. சிறப்பு பார்வையாக 5ஆம் பார்வையாக கன்னிராசியை வேறு பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்கு இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள், மன விரக்தி, மனோ பயம் இதெல்லாம் நீங்க போகுது.
அது மட்டும் இல்லாமல் புது முயற்சி, புது உத்வேகம், வெளியுலகுக்கே தெரியாமல் இருந்த கன்னிராசினியர்கள்லாம் இப்போ வெளியுலகுக்கு தெரிய போகிறீங்க. உங்களை பற்றி மற்றவர்கள் அறியும் காலம் வந்துருச்சு. இந்த குரு பயிற்சியால் வந்துருச்சு. இந்த குரு பயிற்சியால் ஒரு பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசி, இந்த கன்னி ராசியும் ஒரு ராசி இந்த வருடத்தில். அந்த வகையில் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு புண்ணியம், முன்னோர்கள் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லை, தந்தை வழி சொத்துக்கள், தந்தை ஆதரவு, தந்தை வழி சொந்த பந்தங்கள் ஆதரவுகள், அவரோட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிவட்டாரத்தில் நீங்கள் யாருன்னு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்து குருவால் உங்களுக்கு அமையப்போகுது. 9ஆம் இடத்து குரு பார்த்தீங்கன்னா உங்களை உலகறிய செய்வார். அந்த வகையில் குரு உங்களை உயர்த்தி காட்டுறார் இந்த வருஷத்தில். இந்த வருஷம் அப்படிங்கிறது குரு பயிற்சி அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் ராசியிலே அவர் பார்வைப்படுறதுனால உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழ், பணம், பெயர், செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய நேரம். இதெல்லாம் முன்னாடி இல்லை, இனிமேல் தான் வரணும். இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு வந்துடும். குரு பயிற்சியால் ஒரு வயதுக்கேற்ற பேச்சு, சொல், செயல் இதெல்லாம் மாற்றம் அடையும். உங்கள் உணர்வு நிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த குரு. இந்த குரு பார்க்குறதுனால உத்தியோக உயர்வு நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா தொழில் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் மாற்றம் ஏற்படும். புது தொழில்கள் வாயில் கதவை தட்டும். எப்படின்னா அரிய வாய்ப்புகள், யாருக்கும் கிடைக்காத வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு பணவரவு வர்றது, அதிக லாபம் தரக்கூடிய தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் நன்மை தரும் நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கும் இந்த வருஷம். அப்படிப்பட்ட வருடமாக அந்த வருடம் அமையுது. மரியாதை பூரணமெல்லாம் மரியாதை பயங்கரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு. அதே போல் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். நீங்கள் இருக்கிற இடங்களில், வேலை பார்க்குற இடங்களில், தொழில் செய்கிற இடங்கள்லாம் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுப்புகள் மூலமாக நீங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிப்பீங்க. வெளியுலகுக்கு உங்களோட திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. குரு ராசியை பார்க்கறதுனால பெரிய வருமானம் வரும். எதிர்பாராத வருமானங்கள். நிறைய தொழில் செஞ்சேன், நிறைய வேலைக்கு போனேன், என்னால் சேமிக்க முடியல, தொழிலில் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிரும். கிடைச்ச வேலையில் நல்ல வருமானம், ஊதிய உயர்வு ஏற்படும். தொழில் செஞ்சவங்களுக்கெல்லாம் நஷ்டத்தில் போன தொழில் இப்போ லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த பொருட்களுக்கான டிமாண்ட் அதிகரிக்கும். அதனால் லாபத்தில் போகக்கூடிய தன்மைகள்லாம் கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், வேலை சார்ந்த முன்னேற்றங்கள், தொழில் இடத்துல இருந்த பகைகள், அது மட்டும் இல்லாமல் தொழில் இடத்துல இருந்த சிக்கல்கள் இதெல்லாம் தீரும். அதே போல் உங்களை எதிரியாக பார்த்தவங்களும் உங்களை நண்பர்களாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்வை மாறும், உங்களை பார்க்குற பார்வை மாறும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியால் கன்னிராசிக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இந்த மாற்றம் அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால பயணத்தால் ஒரு வருமானம் உண்டு. முயற்சிகள், தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திரும்ப முயற்சி எடுக்கக்கூடிய தன்மை வரும். முயற்சிகள் வெற்றியடையுங்கிற நம்பிக்கை ஏற்படும். ஆமாம், ஒரு ஆக்ரோஷம், ஒரு மன உறுதி இதெல்லாம் உண்டு. இந்த காலத்தில் தான் வரும். இந்த குரு பார்வையால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், தடைப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா
எதிர்பாராத விதமாக நல்ல லாபம் தரக்கூடிய விஷயமாக மாறும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். முயற்சிகள் கைகூடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஆயிரங்களில் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் லட்சங்களில் சம்பாதிக்க போகிறீங்க. லட்சங்களில் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்த கன்னிராசிங்கெல்லாம் இப்போ கோடிகளில் வருமானம் ஆகிட்ட போகிறீங்க. அந்தளவுக்கு ஏற்பட போகுது 5ஆம் இடத்து பார்வை. குருவோட பார்வைக்கு பலன் கூட, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி குரு பார்வையால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம். இந்த முன்னேற்றம் ஆமாம், காதல் திருமணங்கள் வீட்டில் சொல்லி நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக மாறும். குரு பார்வை பற்றுச்சுனாலே காதல் திருமணம்லாம் பார்த்தீங்கன்னாக்க, குரு என்பவர் பார்த்தீங்கன்னாக்க ஆச்சார முறைப்படி புரோகிதரை வச்சு திருமணம் பண்ணுறவர் தான் குரு பார்வை. அப்போ காதல் திருமணங்கள்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக மாறும். அதே போல் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும். அதே போல் நினச்ச மாதிரியே, மனசுக்கு பிடித்த மாதிரியே வரன்கள் அமையும். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் வரன்கள் அமையும். மனம்போல் வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி மனசுக்கேற்ற மனைவி வருவாங்க, மனசுக்கேற்ற கணவர் வருவாங்க. ஆமாம், கண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய, பலிதமாகக்கூடிய நேரமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஊடகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் புது புது சாதனைகள் படைப்பீங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதுவும் இல்லாமல் மீடியா துறையில் இருக்கவங்களாம் இன்னமும் கூடுதலாக லாபம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், பெயர் கிடைக்கும். ஒரு அமோகமான ஒரு பொற்காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையுது. கடன் தொல்லைகள்லாம் இனி உங்களுக்கு இருக்காது. மகன் மகளுக்கு திருமணம் செய்து வச்சு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம், சுப நிகழ்வுகளை நிறைய நடத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கன்னிராசினியர்களுக்கு மிகவும் சிறப்பான பொற்காலமாக இந்த குரு பயிற்சியால் இந்த ஒரு வருட காலம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. பயன்படுத்திக்கங்க கன்னிராசினியர்களே. இவை அனைத்தும் தற்போது இருக்கிற கோச்சார நிலைகளை வைத்து கூறப்பட்ட பலன்கள். இந்த பலன்களை உங்களோட ஜீவ சாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார், என்ன ராசி, என்ன லக்கணம், என்ன நட்சத்திரம், என்ன தசாபுத்தி அமைப்புகள் போகிறது அப்படிங்கிறத வச்சு எந்தெந்த துறை சார்ந்த முயற்சிகளை எடுக்கணும், உறவுகள் சார்ந்து என்ன பண்ணணும், தொழில் சார்ந்து என்ன பண்ணணும், வருமானம் சார்ந்து என்ன பண்ணணும், கல்விகள் சார்ந்து என்ன பண்ணணும், திருமணம் சார்ந்து என்ன செய்யணுங்கிறதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சுக்கங்க. ஆலோசனை தேவைப்பட்டால் உங்களோட ஜோதிட ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை முழுமையாக பார்த்து உங்களோட ஜாதகத்தின் தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமாக உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்தி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவதற்கு வாழ்த்துக்கள் கன்னிராசினியர்களே.